வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் மாலை நேர வணக்கம் நண்பர்களே. இன்று தேதி பார்த்தீங்கன்னா 27/10/2023 மாலை நேரம். குற்றாலம் வந்திருக்கிற நண்பர்களே பாருங்கள், குற்றாலத்தில் கூட்டமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, குளிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஜனம் இல்லாததுனால பாருங்கள், மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 5 வண்டி தான் இருக்குது. தண்ணி நல்லா விழுது, பரவாயில்ல. நம்ம வண்டியில் இருக்கிறதெல்லாம் நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு இப்போ தான் வந்தாங்க. கரெக்டாக சாயந்தரம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா மணி 5 மணி தான் நம்ம குற்றாலத்தில் பாருங்கள். பார்க்கிங் ப்ளேஸு எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள். மேக்ஸிமம் டூருன்றது கொஞ்சம் இதுமாதிரி கொஞ்சம் லீவ் போட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துருங்க நண்பர்களே. சீசன் டைமு சனி ஞாயிறு ரொம்ப கூட்டமாக இருக்கிற நேரத்தில் வந்துட்டு நம்மளுக்கு கஷ்டமாக, ஜனங்க கிட்ட போகலன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க வண்டி. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கெலாம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, எவ்வளோ நேரம் வேணாலும் குளிக்கலாம், யாரும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி காசு செலவு பண்ணி வரும்போது வேலையை ஒரு லீவ் போட்டால் எப்படின்னா ஒரு ஐடியா பண்ணிவிட்டு வந்துருங்க நண்பர்களே. நீங்களும் செலவு பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மன நிறைவாக போகலாம். ஏன்னா லீவு கிடைக்கிற அந்த லீவு நாளில் எல்லாருமே ஒன்றா வந்துட்டு, அன்றைக்கி பார்த்திங்கன்னா போன டைம் நான் குற்றாலம் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் டிராஃபிக் ஜாமே நிற்குது. 4 கிலோமீட்டர் லைனில் வர்றதுக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே ஜனங்க போய் குளிச்சுட்டு பேஜாராகிட்டாங்க லைனில் நின்று. அதனால் போதுமான அளவுக்கு இந்த மாதிரி ஒரு 50,000 1 லட்சம் செலவு பண்ணுறீங்களா, கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 நாள் நம்மளது இல்லைன்னு சொல்லி லீவ் போட்டு இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற நாளில் வாங்க. டூரை அழகாக சுற்றி பாருங்கள். எங்கே போனாலும், கோவிலுக்கு போனாலும் கூட்டம் இருக்காது. இந்த மாதிரி ஹோட்டல் போனாலும் சாப்பாடு ஃப்ரீயாக சாப்பிட்லாம், நெருக்கடி இல்லாமல் அழகாக போகலாம். ஏன்னா என்றைக்கோ ஒரு நாள் ஒரு 50,000 1 லட்சம் செலவு பண்ணிவிட்டு டூருக்கு வரீங்க. எல்லோரும் அந்த 3 நாள் போன வாரம் கவர்மெண்ட் லீவில் வந்துட்டு கன்னியாகுமரியில் போட்டிங் போக முடியாமல் ஜனங்க நிற்கிறாங்க. அளவு கடந்த கூட்டம், எங்கே போனாலுமே கூட்டம்னு அவங்களாம் பேஜார்படுறாங்க. திருச்செந்தூரில் உள்ளேயே போக முடியலன்ட்டு கஷ்டப்படுறாங்க. நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, ஒரு 60,000 70,000 செலவு பண்ணி வராங்க, எல்லா இடத்துலையும் பார்த்தா கூட்டம்னு பேஜார்படுறாங்களேன்னு. அதுதான் அவங்களுக்கும் சொல்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் டூர் போகணும் ஆசைப்படும் போது ஒர்க்கிங் டேயில் ஒரு 2 நாள் லீவு போட்டு கூட வந்து சுற்றி பாருங்கள் நண்பர்களே. இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தனா உங்களுக்கும் சுற்றி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். குழந்தைங்கள எங்கே ஒரு கடையில் போகலாம், டக்குன்னு ஒரு இட்லி சாப்பிட்லாம், ஒரு ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்லாம், ஃப்ரீயாக இருக்கும். கும்பலில் வந்து உட்காந்துன்னு மாற்றி சண்டை போடுறதுக்கு சரியாக இருக்குது. அதனால் அன்பு நண்பர்கள், இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி அவங்க ஃபேமிலியில் டூர் சுற்றி பாருங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. ஏன்னா எல்லோரும் வரும்போது நம்மளும் போய் மாட்டிக்கணும், கஷ்டப்பட வேண்டாம். இது நான் டூரில் கண்டுபிடிச்ச ஒரு உண்மை. நன்றி, வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் கருணா எக்ஸ்பிரஸ் சேனல். நன்றி.